பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு வளைகுடாவில் இருக்கக்கூடிய யுத்தம் அப்படின்றத பற்றி ஒரு மிலிட்ரி சப்ஜெக்ட் இல்லாமல் இதை ஒரு எக்கனாமிக் சப்ஜெக்டாக இதை பார்க்க போகிறோம். குறிப்பாக யூஏஇ, ஏன்னா பல லட்சம் நம்மளுடைய மக்கள் அன்பர்கள் யூஏஇயில் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு வளைகுடா நாடுகளிலேயே ரொம்பவும் ஒரு ஃப்ரெண்ட்லியான நாடு, ஒரு 2வது தாய் நாடாக நம்ம மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எமிரகம் தான். ஸோ யூஏஇ அப்படின்றது இப்போது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறாங்க. இந்த 40 நாள் யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு பிறகு அதிகமான தாக்கத்தை சந்தித்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூஏஇ தான். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே அமெரிக்காவுக்கு அவங்க செக்யூரிட்டி நீங்கள் ப்ரொவைட் பண்ணல அப்படின்ற அழுத்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு ரீதியாக அவங்க கொடுக்கல. முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 99% உள்ள வரக்கூடிய ட்ரோன்கள், ஏவுகணைகளை தடுத்து அவங்களோட மிக முக்கியமான நகரங்களான துபாய் போன்ற நகரங்களை சேஃபாக வச்சுருந்தாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். இன்னமும் அங்கே ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகலை, ஆன்லைன் ஸ்கூல்ஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ஃபண்டமெண்டல் ஷேக் ஆகிறது அப்படின்ற போது அவங்க இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யூஏஇ முதல்ல போய் தரையிறங்கி சில பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காரு. அதன் பிறகு அங்கேருந்து சவுதி அரேபியாவும் போனார். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது புரியும். இப்போது இந்த கல்ஃப் வார் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போராக இருக்குது. உக்ரைன் ரஷ்யா மாதிரி இல்லாமல், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இல்லாமல், இது மிசைல், ட்ரோன்ஸ், ஏர் ஸ்ட்ரைக்ஸ்லாம் தாண்டி இப்போது யார் இந்த விலையை ஏற்றுக்க போகிறாங்க, இந்த பில்லை யார் பே பண்ண போகிறாங்க, இந்த உலகத்தோடைய எனர்ஜி காரிடர் அன்ஸ்டேபிளாக மாறும் பொழுது, வாலட்டைலாக மாறும் பொழுது இதோட விலையை யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. இந்த போரில் இருக்கக்கூடிய உயிரிழப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமாக, ரொம்ப அதிகமாக ஈரான் தரப்பில் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கும் பொழுது இது உலக நாடுகள் எல்லாத்தையுமே பாதிச்சிருக்கிறத நம்ம கிளியராக பார்க்க முடியுது. அது ஒரு ஃபேக்ட். ரெண்டாவது இன்னொரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா இது யாரை பாதிச்சிருக்கு அப்படின்னா எல்லாரையுமே பாதிச்சிருக்கு. எந்த அளவுக்கு யாரால இதை தாங்க முடியும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. இப்போ அமெரிக்காவுடைய நேரடியாக இப்போ யூஏஇ பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் இதுக்கு மேலேயும் தொடர்ந்தது அப்படின்னா எமிரகத்தோடைய பொருளாதாரத்தின் மீது எந்த அளவுக்கு அது தாக்கம் இருக்கும் அப்படின்றத அவங்க கிளியராக இப்போ இது பண்ணுறாங்க. இந்த போர் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, இந்த போர் நிறுத்தத்தை பற்றி பேசல, போர் எக்ஸ்டெண்ட் ஆனால் அப்போது சீக்கிரம் இதை முடிங்க அப்படின்ற அந்த ஒரு சிக்னலை யூஏஇ முதல் முறையாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிலிட்ரி ரிஸ்க் மட்டும் கிடையாது. யூஏஇக்கு அவங்களுடைய ஃபினான்சஸ் மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு. அவங்களுடைய ரிசர்வ்ஸ் இப்போ ப்ரெஷரில் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி மிடில் ஈஸ்டோடைய, அதாவது வளைகுடா நாடுகளுடைய மிக முக்கியமான பிஸ்னஸ் ஹப் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஏஇ தான். இந்த போர் ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா இதில் முதலீடு செஞ்சுருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள் மிகப்பெரிய ஒரு பதட்டத்துக்கு வந்துடுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா யூஏஇயோடைய முதலீட்டில் நம்பர் 1 நாடு அப்படின்றது இந்தியா தான். இந்தியாவில் தனிநபர்களாக, செல்வந்தர்களாக இருக்கவும் சரி, பெரிய நிறுவனங்களும் சரி, மிகப்பெரிய லெவலில் யூஏஇயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உலகத்துக்கே கிரிட்டிக்கலான ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. இப்போது இதுக்கான பிளெயின் சிம்பிள் ரீசன் அப்படின்னு எடுத்திங்கன்னா யூஏஇ மீது நடத்தப்பட்ட தாக்குதலோ இல்லை அந்த ஏவுகணைகள் விழுந்ததோ கிடையாது. இது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடம் தான் 20% குளோபல் ஆயிலோடைய போக்குவரத்துக்கு உண்டான பாதை. ஸோ இப்போ அது டைட்டன் ஆகும் பொழுது சப்ளை கண்டினியூஸாக போக மாட்டேங்குது. சப்ளை போகலை அப்படின்னா ப்ரொடக்ஷன் தடைப்படுது. ப்ரொடக்ஷன் தடைப்பட்டுச்சு அப்படின்னா ஆயில் விலை அப்படின்றது ஏறுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் விலை ஏறுறதுனால யூஏஇக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? ஸோ வருமானம் தானே கம்மியாகுது, அவங்ககிட்ட தான் தேவையான அளவுக்கு ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. உர விலை ஏற்றம், மிச்ச நாடுகள் இருக்கக்கூடிய பொருட்கள் விலை ஏற்றம் எல்லாமே யூஏஇயோடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏன்னா யூஏஇ இந்த பொருட்களை எல்லாத்தையுமே இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு உணவு, கிட்டத்தட்ட 95% யூஏஇயில் இது பண்ணக்கூடிய உணவை அவங்க இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உரவிலை ஏறி நாளைக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டாலோ இல்லை உணவு சப்ளை டிஸ்டர்ப் ஆனாலோ விலையேற்றமானாலோ அது யூஏஇயை பாதிக்கும். இப்போது அவங்க உள்ளே இருக்கக்கூடிய கோல்டு
செல்லர்ஸ் கோல்டை விற்க முடியாமல் கிட்டத்தட்ட 20% டிஸ்கவுண்ட்டில் விற்ற கதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ ஆயில் மூவிங் அவுட் கிடையாது அவங்களுடைய பிரச்சனை, கேபிட்டல் மூவ் அவுட், முதலீடுகள் வெளியில் போகக்கூடாதுங்க. ஏன்னா அந்த கனவு நகரம் உருவாகி இருக்கிறது வெளியிலிருந்து லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் கோடிக்கணக்கான பணத்தை உள்ள கொட்டினது தான். இப்போ அந்த முதலீட்டாளர்கள் வெளியில் இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து அவங்களுக்கு கொடுத்துரும். இந்த போருடைய முதல் வாரத்தில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இலங்கையிலேருந்து அந்த வேர்ல்ட் சிட்டி, இந்த குளோபல் சிட்டியோடைய நிறுவனர்கள் ஒரு பதிவை போட்டிருந்தாங்க, இலங்கைக்கு வாங்க, இங்கே வந்து நாங்கள் உங்களை சேஃபான ஒரு முதலீடு சுச்சுவேஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஏன்னா துபையை அப்படியே அவங்க ரெப்ளிகேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. பட் அதை நம்பி யாரும் இது வரைக்கும் பெரிய லெவலில் போகல. ஏன்னா சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை தீவு, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சீன பகுதினே நம்ம சொல்லலாம். பட் காம்படிஷன் அப்படின்றது வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ யுஏஇயோடைய ஒரு மாடலில் இந்தியா ரெப்ளிகேட் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய கிஃப்ட் சிட்டி, ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பாக அதை உருவாக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ பிஸ்னஸஸ் அங்கேருந்து மூவ் அவுட் ஆகக்கூடாது. அது இந்த போர் தொடர்ந்ததுன்னா யுஏஇக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை வந்து கொடுத்துரும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸோடைய பயம் அதிகரிச்சுது அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய டாலர் ரிசர்வ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே அது கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டாலர் ரிசர்வ் கம்மியாகுது அப்படின்ற பட்சத்தில் டாலர் ஆக்சஸ் அவங்களுக்கு கிடைக்காது, இந்த டாலருடைய கையிருப்பு அப்படின்றது கிடைக்காது. இது ஒரு ஃபினான்ஷியல் சென்டருக்கு டாலர் கையிருப்பு இல்லை அப்படின்னா ஒரு பெரிய சேலஞ்சை வந்து உண்டு பண்ணிட்டோம். அதனால தான் இப்போ அமெரிக்காட்ட அவங்க என்ன அழுத்தத்தை கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்று டாலரோட ஃப்ளோவை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி யுவான் போன்ற வேறு கரன்சிகளில், இந்திய ரூபாய் போகிற கரன்சிகளில் நாங்கள் ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ டாலர் இருந்தால் தான் இந்தியா கிட்டேருந்து அவங்க இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ இந்தியாவிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு டாலர் இல்லை அப்படின்ற சிஸ்டத்தில் அப்போ நம்ம ரூபாயில் தான் வந்து அவங்க ட்ரேட் பண்ணி ஆகணும். அப்போ அமெரிக்காவுடைய பெட்ரோ டாலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க சர்வ வல்லமை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்திடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுஏஇயோடைய பாதுகாப்பு, அவங்கள பாதுகாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு நாடு. இப்போ யுஏஇயோடைய அதிபர் எம்பிசி அவர்கள் தனி விமானம் மூலியமா நேரடியாக டெல்லி வந்து இறங்கி பிரதமர் மோடி அவர்களை 4 மணி நேரம் சந்திச்சுட்டு போனது, பாகிஸ்தான் எப்படி ஒரு செக்யூரிட்டி கேரண்டியை சவுதிக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியாட்ட போடணும்னு சொல்லி அவங்க ரொம்ப காலமாக வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட தேவையும் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த பாலிடிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ அவங்க என்ன கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்ன அமெரிக்காவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் டைம் ரிஸ்கில் நடந்த இந்த சம்பவங்கள் அந்த நாட்டோடைய பொருளாதாரம் மீது ஏற்படுத்த தாக்கம், குறிப்பாக டாலர்ஸ் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்கத்தை நீ கொஞ்சம் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்டாக அமெரிக்காவுடைய டாலர் ரிசர்வை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்றாங்க. இப்போ எத்தனை முறை போர் வளைகுடாவில் நடந்தாலும் இதுதான் முதல் முறையாக இந்த வாரோடைய காஸ்ட்டை அமெரிக்கா ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் இந்த அழுத்தம் அதிகமாக இருக்குது. இப்போ இது ஒரு போர் சூழ்நிலை அப்படின்றதுனால அவங்களுடைய பாராளுமன்றத்தில் போய் எங்களுக்கு பட்ஜெட் இவ்வளோ ஒதுக்கணும், நிதி ஒதுக்கீடு இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க கேட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவும் ரொம்ப நாள் போக முடியாது. ட்ரம்ப் அவர் தரப்பில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ உதவி வேணால் நான் செய்கிறேன், ஆனால் வந்து இந்த போருக்கு உண்டான பேர்டன், இதுக்கு உண்டான காசை நீங்கள் வளைகுடா நாடுகளும் சேர்ந்து பகிர்ந்துக்கணும், ஏன்னா உங்கள் நாட்டை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்களுடைய THAAD டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது வந்து வளைகுடா நாடுகள் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. அதோடைய மதிப்பு மட்டுமே $152 பில்லியன். இப்போ அதோடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் 100க்கு 100 அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை பெர்ஃபார்மன்ஸை விட இப்போ இந்த வளைகுடா நாடு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, காஸ்ட் டு கில். ஒரு $35,000 மதிப்புள்ள ஒரு ட்ரோனை வீழ்த்துறதுக்கு $3 மில்லியன் மதிப்புள்ள ஒரு ஏவுகணையை வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் வார் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வரலாற்றை முன்னுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்ற போது 1991 நடந்த கல்ஃப் யுத்தத்தில் அந்த யுத்தத்தில் அமெரிக்கா வந்து சண்டை போட்டாங்க. ஆனால் அதுக்கு உண்டான பில்லை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணிசமான அளவு கிட்டத்தட்ட 60% அளவு அந்த பில்லை கொடுத்தது சவுதி மற்றும் குவைத். அங்கே அமெரிக்காவோட ஷேர் அப்படின்றது நாட்டோ கூட்டுப்படைகள் அப்படின்றதுனால ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் இந்த டைம் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே தலைகளாக இருக்குது. இப்போ வரைக்கும் அதிகமாக இந்த போரில் செலவு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான்.
பட் யுஏஇ செலவு கம்மியாக பண்ணாலும், அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது செலவு கம்மியாக பண்ணாலும் அவங்களுடைய பொருளாதாரம் ஹிட் ஆகிறத கிளியர் கட்டாக பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல யுஏஇ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு கப்பம் கட்டுறதுக்கு ரெடி, ஆனால் நீ செக்யூரிட்டியை ஃபுல்லாக என்ஷூர் பண்ணணும், செக்யூரிட்டியும் நான் பார்த்துக்கிட்டு உள்ளே வரக்கூடிய ட்ரோன் ஏவுகணைகள் நான் தடுத்துக்கிட்டு உனக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படின்ற முணுமுணுப்பும் யுஏஇயில் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது அபுதாபி, வாஷிங்டன் இந்த போன்ற நாடுகளை தாண்டி இதில் மாடர்ன் வார்ஃபேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன யுத்தத்துக்கு நம்ம உள்ள உத்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு பாடம் அப்படின்றது இருக்குது. முதல்ல யுத்த களத்தில் நடக்கக்கூடிய செலவு, நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், ஏவுகணைகள், விமானங்கள், இதோட செலவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜி மார்க்கெட்டோடைய காஸ்ட், எந்த காஸ்ட்டில் நம்ம வாங்குறோம் அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, நானுமே இதை ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆப்ரேஷன் சிந்தூருக்கு உண்டான அந்த சூழ்நிலை வருதா அப்படின்ட்டு. கேள்விகள் கேட்கும்போது நான் ஒரு ஓப்பன் ஃபாரம்லேயே சொல்லியிருந்தேன், இது சரியான தருணம் கிடையாது. நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணும்பொழுது $75 to $77 பெர் பேரல் அளவுக்கான கச்சா எண்ணெய் விலை இருந்துச்சு. இப்போ அது 127 வரைக்கும் போனதை பார்த்தோம். ஸோ இந்த எனர்ஜி காஸ்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். மூணாவது ஃபினான்ஷியல் சிஸ்டம், நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, இந்த போர் 30 நாள் தொடர்ந்தா நம்மளால் தாங்க முடியுமா பொருளாதார ரீதியாக, 40 நாள் 50 நாள் சொல்லி நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் காஸ்ட்டையும் ஸ்டிமுலேட் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு எடுக்க முடியும். இதுதான் ஒரு அன்பாப்புலர் டிசிஷனை ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ எடுக்க வச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா 89 மணி நேரத்தில் இந்தியா அந்த போரை நிறுத்தினது பாகிஸ்தான் வந்து கேட்டாலும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் தாண்டி இஸ்லாமாபாத் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு போர்ஸ் களம் இருந்துச்சு. பட் அதை வந்து இந்தியா எடுக்காததுக்கு காரணம் எல்லாருமே அப்போ கடுப்பானாங்க. அன்னைக்கு மே 10 சாயங்காலம் நம்ம போட்ட வீடியோவில் கமெண்ட்ஸை படித்து பாருங்கள், அந்த அளவுக்கு கொந்தளிப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த காஸ்ட் அப்படின்றது வெறும் யுத்த களத்தில் மட்டும் நம்ம வெற்றி பெற்றாப்பட்டது, அதுக்குண்டான பொருளாதாரம், எனர்ஜி மார்க்கெட், இது மூணுத்தையும் சேர்த்து பார்த்தாதான் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த நாடு உண்மையாக யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா இல்லையா அப்படின்றது தெரியும். இப்போது குளோபல் மார்க்கெட்டில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டாஜியன் சொல்கிறக்கூடியதான் இப்போ ஒரு மிக முக்கியமான கீ ரிஸ்காக இருக்குது. இப்போ யுஏஇக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க பொருளாதார ரீதியாக அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவங்க எடுத்தாங்க அப்படின்னா, நாளைக்கு சவுதி, கத்தார், ஒமான், குவைத், ஈராக் போன்ற எல்லா நாடுகளும் அதை வந்து கேட்கும். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ரெஸ்கியூவாக இருக்க முடியாது. அப்போ இதோடைய மொத்த பணத்தையும் அமெரிக்கா கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துடும். ஒருவேளை அமெரிக்கா யுஏஇக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீரியஸ் கன்சர்னாக மாறும். நாளைக்கு யுஏஇ வேற வழி இல்லாமல் சைனா கிட்ட யுவானில் டீல் பண்ணி, இந்தியா கிட்ட ரூபாயில் டீல் பண்ண ஆரம்பிச்சு, இதை மிச்ச நாடுகளும் வளைகுடா நாடுகளும் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1 ட்ரில்லியனுக்கும் அதிகமான வர்த்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இவங்களோட டாலர் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாடம் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு மிலிட்ரி செக் பாயிண்ட் மட்டும் கிடையாது. இது மொத்த வளைகுடாக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய குளோபல் சவுத் நாடுகளுக்கு இது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போது இந்த இடத்துல யாருக்கிட்ட அதிகமான ஃபயர் பவர் இருக்குது, யாருக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, யாருக்கிட்ட மிசைல் இருக்குது, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்றதை தாண்டி யார் எனர்ஜி ஃப்ளோவை என்ஷூர் பண்ணுறாங்களோ அவங்க இராணுவ வலிமையில் கம்மியாக இருந்தாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு புது பாடம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல கல்ஃபோடைய இந்த டிஸ்கவரி அப்படின்றது எக்கனாமி அப்படின்றது தான் முதல்ல வருது. ஸோ இந்தியாவுடைய போர்க்களத்தில் ஒரு வகை நம்ம இதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, இப்போ சமீபத்தில் நான் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்தியாவுடைய இராணுவம் எல்லா இடத்துலையும் எப்படி ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு புது சேஞ்சை உருவாக்கணும் அப்படின்ற போது இராணுவத்தை எப்பயுமே தேர்ந்தெடுப்பாங்க. அது அக்னிபத்தாக இருக்கட்டும், பல திட்டங்களாக இருக்கட்டும். இப்போது இராணுவம் அப்படின்றது நம்மளுடைய ப்ரையாரிட்டியில் டாப்பில் இருக்கும். ஏன்னா நாட்டுடைய பாதுகாப்பை இன்ஷூர் பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த இராணுவத்துக்கு உண்டான கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நம்ம ஒரு சின்ன இராணுவம் கிடையாது, கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இராணுவம். ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய குக்கிங் கேஸ் இது எல்லாத்தையுமே எலக்ட்ரிக்கலாக எப்படி மாற்றணும்னு சொல்லி வெகு வேகமாக ஒரு மாடர்னைசேஷன் நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நம்ம இந்தியன் ஆர்மியோட டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணும் பொழுது அதில் நீங்கள் பார்ப்பீங்க, இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்லாம் போன வருடம் நவம்பர் டிசம்பர் மாதம் நம்ம வந்து இதை ஷூட் பண்ணோம். அந்த சமயத்திலே மிலிட்ரி யூனிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிச்சன்ஸை ரொம்ப 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 அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த அலைன்மெண்ட் கீழே இருந்து மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் ஒரே நேரத்தில் வந்தால் தான்
ஒரு போர்ல நம்ம வெற்றி பெறுவோமா தோல்வி பெறுவோமா அப்படின்றதுக்கான இது. ஸோ இதே டைலமா தான் இப்ப சைனாட்டையும் இருக்கு. இப்ப சைனா கிட்ட இருக்கக்கூடிய உலகத்தோடைய எண்ணிக்கையில மிகப்பெரிய கடற்படை, உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய இராணுவம், 3வது மிகப்பெரிய அணுசக்தி, பல தொழில்நுட்பங்கள்ல 5ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறை இது எல்லாமே இருந்தாலும் நாளைக்கு மலாக்கா ஸ்ட்ரைட்டை க்ளோஸ் பண்ணாங்க எதிரிகள். இந்தியா, சைனா, அமெரிக்கா போன்ற எதிரிகள் சைனாவுடைய மலாக்கா ஸ்ட்ரைட்டை க்ளோஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணுறாங்க, இல்லை கேப் ஆஃப் குட்டானை க்ளோஸ் பண்ணுறாங்க, குட் ஹோப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க, இல்லை இது பார்த்தீங்க அப்படின்னா பனாமா கால்வாயோ இல்லை சூயஸ் கால்வாயோ க்ளோஸ் பண்ணாங்கன்னா சைனாவால் இயங்க முடியாது. அவங்கக்கிட்ட 6 மாதம் பெட்ரோலியம் ரிசர்வ் இருக்குன்னு சொன்னால் கூட போர் சூழலில் அந்த ஆயில் அப்படின்றது, கேஸ் அப்படின்றது நீங்கள் முழுவதும் இராணுவத்துக்கு தான் சப்ளை பண்ணணும். ஸோ வரக்கூடிய காலங்களில் எக்கனாமிக் காஸ்ட்டை இல்லாமல் நீங்கள் ஒரு போரை உருவாக்கணும் அப்படின்ற போது அது கண்டிப்பாக முடியாது. இப்போ இதே ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை தள்ளி வேற எங்கேயாவது இருந்தது அப்படின்னா இந்நேரம் ஈரானை வந்து ஈஸியாக வீழ்த்திருப்பாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அவங்களுடைய கடவுள் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸுக்கு அருகில் நிற்கிறதுனால இந்த இடத்துல அவங்க விஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்களே தவிர அவங்க ராணுவ வலிமையோ ஏவுகணைகளோ வெறும் ட்ரோன்களை வச்சு மட்டும், அது வந்து ஒரு டெம்பரரி இதுதான். ஒரு லாங் டேர்மாக அவங்க இதில் சஸ்டைன் ஆனதுக்கு, சர்வைவ் ஆனதுக்கு காரணம் அப்படின்றது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் தான். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்.